பல்லாண்டுகளுக்கு முன்னால் ரத்தம் சிந்திய அந்த அமெரிக்க தொழிலாளிகளின் அந்த தியாக உணர்வை போற்றும் வகையிலே உலகம் முழுவதும் மே தினம் கொண்டாடப்படுகிறது. அந்தமான் நிக்கோபார் காடுகள், அந்த அந்தமான் நிக்கோபார் காடுகளில் த கிரேட் நிக்கோபார் ப்ராஜெக்ட் என்கின்ற ஒரு திட்டத்தை ஒன்றிய அரசு அறிவித்திருக்கிறது. கிட்டத்தட்ட 85 லட்சம் மரங்கள் நிக்கோபாரில் தீவுகளில் அழிக்கப்படவிருக்கிறது. இது சுற்றுச்சூழலுக்கே ஒரு எதிரான செய்தியாக பார்க்கிறோம். ஒரு நாடு என்பது பல்லுயிரிலிருந்து, எறும்புகளிலிருந்து, செடிகளிலிருந்து, கொடிகளிலிருந்து, மீன்களிலிருந்து, குளங்களிலிருந்து, பறவைகளிலிருந்து, மரங்களிலிருந்து, இவை அனைத்தும் இருந்து மழையும் பொழிதால் அது ஒரு நாடு எனப்படும். இவற்றையெல்லாம் அழித்து விட்டால் நாம் உயிர் வாழ முடியாது. வணக்கம், இது உங்கள் டெமோக்ராட்டிக் தமிழன் யூடியூப் சேனல். இதில் சமூகம் சார்ந்த உரிமைகளுக்காகவும் அவை பாதிக்கப்படும் போதும் அவற்றை பொதுவழியில் கொணர வேண்டும் என்ற நோக்கத்திலும் இந்த யூடியூப் சேனல் ஆரம்பிக்கப்பட்டுள்ளது. தோழர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்று மே தின நன்னாள். உழைக்கும் மக்களுக்கான உன்னத திருநாளாம் மே தின வாழ்த்துக்களை அனைத்து உழைக்கும் மக்களுக்கும் டெமோக்ராட்டிக் தமிழன் சார்பாகவும், சிவில் சொசைட்டி சார்பாகவும், ஐக்கிய விவசாயிகள் முன்னணி சார்பாகவும் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். 8 மணி நேர வேலை, 8 மணி நேர ஓய்வு, 8 மணி நேர உறக்கம் என்கின்ற வகையிலே இந்த ஒரு நிலைக்காக சிகாகோவிலே பல்லாண்டுகளுக்கு முன்னால் ரத்தம் சிந்திய அந்த அமெரிக்க தொழிலாளிகளின் அந்த தியாக உணர்வை போற்றும் வகையிலே உலகம் முழுவதும் மே தினம் கொண்டாடப்படுகிறது. இன்றைய தினம் இந்தியாவில் பெரும் கார்ப்பரேட்டுகளுக்கு ஆதரவாக ஆட்சி நடைபெறும் நம் நாட்டிலே உழைக்கும் மக்கள், தொழிலாளி வர்க்கம் குறிப்பாக பெரும் போராட்டங்களை சந்தித்து வருகின்றனர். அவர்களுடைய போராட்டங்கள் பெருமளவுக்கு ஒடுக்கப்படுவதை உத்தரப்பிரதேசத்தில் நடக்கின்ற அந்த நிகழ்ச்சிகள் மூலமாக நாம் காணலாம். அது மட்டுமல்லாமல் அனைத்து மக்களின் ஜனநாயக உரிமைகள் பறிக்கப்படுகின்றன, குடியுரிமைகள் பறிக்கப்படுகின்றன, விவசாயிகளுக்கான நியாயமான கூலி மறுக்கப்படுகிறது, விவசாயிகளினுடைய விளைபொருள்களுக்கான நியாயமான விலை மறுக்கப்படுகிறது, தனியார் மயம், தொழிலாளர் சட்டங்களை நீர்த்து போகச் செய்தல் போன்றவைகளை எதிர்த்து இழந்த உரிமைகளை மீட்டெடுக்கவும் இந்த மே தினத்தில் சபதமேற்போம். தமிழ்நாட்டில் ஒரு முக்கியமான நிகழ்ச்சி, பாராட்டப்பட வேண்டிய ஒரு செய்தியாக இதை நான் சொல்லியாக வேண்டும். 2வது நிதியாண்டாக இரட்டை இலக்க பொருளாதார வளர்ச்சியை தமிழ்நாடு சந்தித்திருக்கின்றது என்று மத்திய புள்ளியியல் துறை தெரிவித்திருக்கிறது. 2024-25 நிதியாண்டில் 11.29 ஆக இருந்த இரட்டை இலக்க பொருளாதார வளர்ச்சி இன்று மீண்டும் 2025-26 10.83 என்ற அளவிலே தொடர்ந்து 2வது ஆண்டாக இரட்டை இலக்க பொருளாதார வளர்ச்சியை பெற்றுள்ளது என்பது மிகவும் ஒரு நம்முடைய தமிழ்நாட்டு மக்களுக்கு, தமிழ்நாட்டு அரசாங்கத்திற்கு ஒரு மகிழ்ச்சி தரக்கூடிய செய்தி. இது புள்ளி விவரத்தை பொறுத்தவரையில் ஒரு பொருளாதார வளர்ச்சி என்கின்ற வகையிலே நாம் சாதாரணமாக பார்த்தால் கூட ஒன்றிய அரசு தமிழ்நாடு அரசை பல்வேறு நிலைப்பாடுகளில், பல்வேறு துறைகளில் தர வேண்டிய பணத்தை தராமல் இன்றைக்கு மறுத்து வருகின்ற நிலையிலே அதையும் தாண்டி இந்த நிலையை நாம் அடைந்திருக்கிறோம் என்று சொன்னால் மிகப்பெரிய செய்தியாகத்தான் நாம் பார்க்க வேண்டும். அதுபோல தனிநபர் சராசரி ஆண்டு வருமானத்தை பொறுத்தவரையில் தமிழ்நாட்டில் ரூபாய் 4.08 லட்சம் இன்றைக்கு இருக்கிறது. இது 2வது இடம். முதலிடத்தில் கர்நாடகம் இருக்கிறது, 4.33 லட்சத்துடன் இருக்கிறது. இதிலும் இன்று இந்தியாவில் 2வது இடத்தை பெற்றுள்ளது என்பது நாம் ஒரு மகிழ்ச்சி அடையக்கூடிய செய்தியாக இதை பார்க்கிறோம். அதை போல இன்றைக்கு இன்னொரு முக்கியமான செய்தி, அரசு மருத்துவமனையில் சிகிச்சையில் இந்தியாவிலேயே உள்நோயாளிகளாக சேர்ந்து சிகிச்சை பெறுபவர்கள் இந்தியாவில் தமிழ்நாட்டில்தான் அதிகம். 41% மக்கள் இன்று சிகிச்சை பெறுபவர்களில் உள்நோயாளிகளாக இன்றைக்கு அரசு மருத்துவமனைகளில் இன்றைக்கு சிகிச்சை பெற்றுக் கொண்டிருக்கிறார்கள். இது தரமான மருத்துவ சிகிச்சை, இலவசமான சிகிச்சை வசதிகள் மற்றும்
நம்முடைய அரசு மருத்துவர்கள் மீது பொதுமக்களுக்கு இருக்கக்கூடிய நம்பிக்கையின் காரணமாகத்தான் இது நடந்து கொண்டிருக்கின்றது. இதுவும் ஒரு சிறந்த ஒரு எடுத்துக்காட்டு மாநிலமாக தமிழ்நாடு விளங்கி வருகிறது. தென்னிந்திய மாநிலங்கள் குறிப்பாக எல்லாமே நன்றாக இருக்கின்றன. கேரளம் 30%, கர்நாடகம் 29.8% இன்றைக்கு நமக்கு அடுத்தாற்போல் அந்த அரசு மருத்துவமனைகளில் மக்கள் வந்து தங்கி சிகிச்சை பெற்றுக் கொண்டிருக்கின்றனர் என்று சொல்லும் பொழுது மிகவும் ஒரு மகிழ்ச்சியானது. இதெல்லாம் கொண்டாடப்பட வேண்டிய செய்திகள். சிறு சிறு செய்திகளாக இருந்தாலும் தமிழக மக்கள் நாம் கொண்டாட வேண்டும். அதுபோல மற்றொரு முக்கியமான செய்தி, தமிழ்நாட்டில் சுமார் 99% பிரசவங்கள் அரசு மருத்துவமனைகளிலே நடைபெறுகின்றன என்பதை பார்க்கும் பொழுது இதுவும் ஒரு நமக்கு ஒரு மிக சிறந்த ஒரு மைல்கல்லாக தமிழ்நாடு அரசு ஹெல்த் அந்த செக்டார்ல கூட நன்றாக இருக்கிறது என்பதை பார்க்கும் பொழுது இன்றைக்கு ஒரு நல்ல செய்தியாக இருக்கிறது. பெருமைப்படுவோம். அகில இந்திய அளவிலே இன்றைக்கு ஒரு வருத்தத்திற்கு உள்ள செய்தியையும் நான் இந்த நேரத்திலே உங்களோடு பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். ஒடிசாவில் வேதாந்தா பாக்சைட் நிறுவனத்திற்கு எதிராக காடுகளையும் மலைகளையும் அவர்கள் இந்த வேதாந்தா நிறுவனம் அழித்து கொண்டிருக்கிற நிலையிலே அந்த நிறுவனத்திற்கு எதிராக காடுகளை காப்பாற்ற வேண்டும், தங்களுடைய வாழ்விடங்களை காப்பாற்ற வேண்டும் என்பதற்காக அங்குள்ள ஆதிவாசிகள் போராடி கொண்டிருக்கிறார்கள். இப்பொழுது நடந்து கொண்டிருக்கின்றது. அவர்களை காவல்துறை கைது செய்து ஒரிசா உயர்நீதிமன்றத்திலே அவர்களை நிறுத்திய பொழுது ஒரிசா உயர்நீதிமன்றம் காவல் நிலையங்களை அந்த ஆதிவாசி மக்களை கொண்டு கழுவி சுத்தம் செய்ய சொன்னது என்கின்ற அந்த உத்தரவு மிக வேதனையானது. உயர்மட்டத்தில் உள்ள உயர் வகுப்பில் உள்ள குற்றம் சாட்டப்பட்டவர்கள் வந்திருந்தால் நீதிமன்றங்கள் இது போன்ற உத்தரவை இடுவார்களாம். எனவே நீதிமன்றங்களும் சாதி ரீதியாக வர்க்க ரீதியாக பார்த்துதான் அவர்களுடைய அந்த அப்சர்வேஷனும் உத்தரவுகளும் பிறப்பிக்கப்படுகின்றன என்று சொல்லும் பொழுது அதை பார்க்கும் பொழுது வருத்தமாக இருக்கிறது. ஒரு முக்கியமான விடயம் இந்த மே தினத்தில் ஒரு வருத்தத்துடன் நான் பதிவு செய்ய விரும்புகிறேன். அந்தமான் நிக்கோபார் காடுகள், அந்த அந்தமான் நிக்கோபார் காடுகளில் த கிரேட் நிக்கோபார் ப்ராஜெக்ட் என்கின்ற ஒரு திட்டத்தை ஒன்றிய அரசு அறிவித்திருக்கிறது. அந்த திட்டத்தில் என்ன சொல்றாங்கன்னு சொன்னா, அதானிக்கு அந்த திட்டத்தை அவர்கள் ஏதோ ஒரு ப்ராஜெக்ட் ஏதோ ஒரு தொழிலுக்காக அதை கொடுத்திருக்கிறார்கள். அதன் மூலமாக கிட்டத்தட்ட 85 லட்சம் மரங்கள் நிக்கோபாரில் தீவுகளில் அழிக்கப்படவிருக்கிறது. இது மிகப்பெரிய நம்முடைய அந்த சுற்றுச்சூழலுக்கே ஒரு எதிரான செய்தியாக பார்க்கிறோம். இன்றைக்கு அங்குள்ள சுற்றுச்சூழல் ஆர்வலர்கள் 1 கோடி மரங்கள் எப்படியும் அங்கே அவர்கள் வெட்டி விடுவார்கள் என்பது எவ்வளவு ஒரு வருத்தமான செய்தி, வேதனையாக செய்தியை இது நாம் இதை பார்க்க வேண்டியிருக்கிறது. ஆரவல்லி மலை குஜராத்தில் இருந்து டெல்லி வரைக்கும் சென்ற அந்த மலைத்தொடர், அதை இங்கே கார்ப்பரேட்டுகள் அவற்றில் அங்கே அதை தோண்டி மைன்களுக்காக மற்றும் பல்வேறு அந்த சுரங்கங்களுக்காக வெட்டப்படுவதற்காக கொடுக்கப்பட்ட பொழுது அனைத்து மக்களும், மாணவர்கள், இளைஞர், பெண்கள், எல்லா கட்சியைச் சேர்ந்தவர்களும் போராடினார்கள். இந்த பாஜக அரசு ஆட்சியை கைப்பற்றுவதற்கு பின்னால் இவர்கள் தொடர்ந்து சுற்றுச்சூழலுக்கு எதிராக காடுகளையும் மரங்களையும் மலைகளையும் வெட்டி இவர்கள் கார்ப்பரேட்டுகளுக்கு கொடுப்பதற்கான அந்த ஒரு ஒப்படைப்பை, கான்ட்ராக்டை கொடுத்து கொண்டிருக்கிறார்கள். இவற்றையெல்லாம் ஒரு நாடு என்பது இந்த வெறும் சிமெண்டுகளும் வெறும் பாலங்களும் வெறும் கட்டிடங்களும் தூண்களும் மட்டுமல்ல, இவை மட்டுமே இருந்தால் அவை நாடாக இருக்காது, வெறும் பாலைவனமாக இருக்கும். ஒரு நாடு என்பது பல்லுயிரிலிருந்து, எறும்புகளிலிருந்து, செடிகளிலிருந்து, கொடிகளிலிருந்து, மீன்களிலிருந்து, குளங்களிலிருந்து, பறவைகளிலிருந்து, மரங்களிலிருந்து, இவை அனைத்தும் இருந்து மழையும் பொழிதால் அது ஒரு நாடு எனப்படும். மக்களும் சுபீட்சமாக இருப்பார்கள். அதை விடுத்து இந்த கார்ப்பரேட்டுகளுடைய நலன்களுக்காக இவற்றை எல்லாம் அழிக்க
முற்படுவது என்பது ஒரு முட்டாள்தனமான செயல். இந்த செயலை இந்த மோடி அரசு தொடர்ந்து செய்து கொண்டிருக்கிறது. அதுதான் இன்றைக்கு ஒடிசாவில் போராட்டம் நடந்து கொண்டிருக்கின்றது. இன்றைக்கு மத்திய பிரதேசத்தில் போராட்டம், பீகாரிலே போராட்டம் தொடர்ந்து நடந்து கொண்டிருக்கிறது, ஜார்க்கண்ட் உள்பட என்பது. இந்த போராட்டத்திற்கு நாம் அனைத்து மக்களும் இதை பெரும் அளவிற்கு சமூக ஊடகங்களில் வழியாக கொண்டு சென்று இந்த போராட்டங்களை நாம் ஆதரிக்க வேண்டும். இவற்றையெல்லாம் அழித்துவிட்டால் நாம் உயிர் வாழ முடியாது என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் என்கின்ற இந்த செய்தியுடன் இன்றைய மேதின வாழ்த்துக்களை மீண்டும் ஒரு முறை தோழர்களுக்கு தெரிவித்துக் கொண்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். சமுதாயத்தை பாதிக்கின்ற இது போன்ற பிரச்சனைகளை மக்கள் மத்தியில் கொண்டு செல்வதற்கும் அவற்றை தீர்ப்பதற்குமான திசையில் அனைவரும் பயணிப்போம். அதற்கு உங்களுடைய இந்த டெமோக்ராட்டிக் சேனலை ஆதரவளியுங்கள். சப்ஸ்கிரைப் செய்யுங்கள், லைக் செய்யுங்கள், ஷேர் செய்யுங்கள். தொடர்ந்து பயணிப்போம்.